சகல, நீ இங்க இருக்கிறதா என் ரேவதிக்கு நல்லது. சொன்னா கேளு, போயிடாத. ஆமாங்க, நீங்க இங்க இருந்தாதான் அவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் சீக்கிரமா திரும்ப வரும். அவ பழைய ரேவதியா மாறுவா. அவளுக்காக நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. பாத்தியாக்கா, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி எப்படி சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கான். இவங்க எல்லாம் சொன்னானு இதுக்கப்புறம் இவன் போகாம இருந்துருவான் பாரு. முதல்ல உன்னை வீட்டை விட்டு துரத்தணும். நீ யோசிக்கிறத பார்த்தா இந்த வீட்டை விட்டு போக மாட்ட போல இருக்கே. ரேவதி கிட்ட நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். எங்க கல்யாணத்தை பத்தியும் பேச மாட்டேன். அவளுக்கு எங்க பழைய விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன். நான் கடவுளை நம்புறவன். அந்த கடவுளுக்கு சக்தி இருந்தா அந்த சக்தியை அவளை குணமாக்கி அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மாப்பிள, சகல, மாப்பிள போகாத இருப்பா. மாப்பிள மாப்பிள சகல, இல்லங்க மாப்பிள, சொன்னா கேளுங்க மாப்பிள. நீங்க எங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க மாப்பிள. சகல, போகாதையா. ரேவதியை கொஞ்சம் நினைச்சு பாரியா. அவளுக்காகவாவது நீ இங்க இருந்துதான் பாக்கணும். ஆமாங்க, நீங்க போயிட்டா சித்தியோட அட்டகாசம் தாங்க முடியாது. அவங்களால ரேவதிக்கு ஆபத்து வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. மீறி எதுன்னு நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவளை நான் காப்பாத்துவேன். மாப்பிள, ரேவதி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியே ஈஸ்வரி உங்களை வெளியே துரத்த பாக்குறா. அதெல்லாம் இல்ல மாப்பிள, நீங்க இங்கேயே இருங்க, நீங்க போக வேணாம். இல்ல மாமா, ரேவதி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா. அவ விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மாமா. அவ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் மாமா எனக்கு முக்கியம். மாப்பிள, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிரந்தரமா ரேவதி என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு அத்தையும் சின்னத்தையும் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. ரேவதிக்கு இந்த ஆக்சிடென்ட்னால அவ ஞாபகம் அங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவ என் மேல வச்சிருந்த அன்பு அவ அடி மனசுல கண்டிப்பா இருக்கும் மாமா. இப்ப வேணா அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லாம இருக்கலாம். காலப்போக்கில் கண்டிப்பா அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நம்புறேன் மாமா. அப்படி இருக்கும்போது ரேவதிக்கு என்ன பத்தின ஞாபகங்க மட்டும் எப்படி திரும்ப வராம போகும். அவ அடி மனசுல அது ஆழமா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு நாள் வெளியே வரும் மாமா. அப்ப ரேவதி என்னை தேடி வருவா. அப்ப அவ கழுத்துல என்கிட்ட இருக்க தாலி அவளுக்கு கட்டுவேன். ரேவதி, தலையில என்ன வலி இருக்காமா? முன்னைக்கு இப்ப பரவாயில்லப்பா. அப்பப்ப லேசா வலி இருக்கு, அவ்வளவுதான். டாக்டர் மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டா சரியா போயிடும், கவலைப்படாத. ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. எப்படா வீட்டுக்கு போலான்னு இருக்கு. அதான் இன்னைக்கு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்கல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க. அவங்க வந்து உன்னை செக்அப் பண்ணி பார்த்த உடனே வீட்டுக்கு கிளம்பலாம். என்ன ரேவதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன் டாக்டர். ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எப்படியோ எங்க பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இது எங்க வாழ்நாள்ல மறக்கவே மாட்டோம் டாக்டர். சார், நாங்க எங்க டியூட்டியை தான் செய்யறோம். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? நான் எழுதி கொடுக்கிற மெடிசன்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் செக்அப்க்கு வாங்க. நான் சொன்ன விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர். ரிப்போர்ட் கொடுத்துருங்க. கொடுங்க. பில்ல செட்டில் பண்ணிட்டு வந்துருங்க, போலாம். ரேவதி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுக்கா. என்ன விஷயம்க்கா? நான் பிரெக்னண்டா இருக்கேன். அக்கா, வாழ்த்துக்கள்க்கா.
4-5 வருஷம் கழிச்சு உண்டா இருக்கேன். ரொம்ப கவனமா இருக்கணும். சரி ரேவதி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. தேங்க்ஸ் ரேவதி. என்ன மாமா, நான் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன், நீங்க சாதாரணமா தேங்க்ஸ் சொல்றீங்க. உங்க முகத்துல பெருசா சந்தோஷத்தையே காணுமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரேவதி, நான் வேற ஒரு சிந்தனையில இருந்தேன், அவ்வளவுதான். நீங்க பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நான் இன்னுமா ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்த மாதிரிலாம் இருக்கு. அம்மா, நாம வழக்கமா போற கோயிலுக்கு போகாம இங்க வந்திருக்கோம். ஏன் ஏதாவது வேண்டுதலா? அப்படியெல்லாம் இல்லம்மா, இது கொஞ்சம் விசேஷமான கோயில்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நாம இங்க வந்ததே இல்ல, அதான் இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போலான்னு அழைச்சிட்டு வந்தேன். அம்மா, இந்த கோவில் நல்ல கட்டட அமைப்போட நிறைய சிற்பங்களோட அழகா இருக்குமா. அடிக்கடி இனிமே இங்கேயே வருவோம். கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளை அடிக்கடி கூட்டிட்டு வர சொல்றேன். மாமா, அக்காவை அடிக்கடி கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்பதான் கடவுள் அருளால உங்களுக்கு நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். சரிம்மா. கடவுளே, தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருந்து ரேவதி கிட்ட அவ கல்யாணத்தை பத்தியோ அந்த டிரைவர் பையல பத்தியோ பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான். அதனாலதான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இங்க தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மாப்பிள்ள, அத்தை? ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வாங்க. ரேவதி பேர்ல ஒரு அர்ச்சனை ஆ பண்ணுங்க. சரிங்க அத்தை. இந்த வாங்கிட்டு தரேன். வாங்கம்மா போலாம். வா.